ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் டாப் கட் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 மீட்டருக்கு கம்மியாக தான் ஒரு கிளாத் இருக்குது. இது வந்து பியூர் காட்டன். இது வந்து லைனிங் இல்லாமல் நான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு இந்த கரப்பாக இருக்கிற ஏரியா வந்து நான் ஜஸ்ட்டு 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 4 ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அகலமாக வரும். ஸோ நமக்கு எவ்வளோ டாப்போட அகலம் இருக்கோ அந்த அளவு. எனக்கு 10.5னா அது கூட ஸ்லிட் எவ்வளோ வைக்கிறோம், 1.5. அப்போ 10 கூட 1.5 சேர்த்துனா 12. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக 13 வச்சுருக்கேன். ஓகே, அது ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியான தப்பில்லை. நீங்கள் 12 அக்யூரேட்டாக வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த சைடு கிளாத்தில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து தனியாக இப்படி இந்த ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதை விட எனக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. ஸோ நான் கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கிளாத் கொடுக்கல. நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே கொடுத்து அந்த 1/2 இன்ச் கிளாத்துக்கு ப்ளவுஸ்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் பிடிச்சி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். 4 பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைட், இது ஓப்பன் சைட். ஓகே, எப்பவும் போல் நம்ம ஷோல்டர் எவ்வளோ வைப்போம், காலர் தான் வைக்க போகிறேன். நார்மல் ஸ்டாண்ட் காலர் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து 7.5 வச்சுக்கோங்க. எப்போவும் நம்ம காலர் வைக்கிறதா இருந்தால் பேக் சைடு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுப்போம். அதுதான் கரெக்ட் மெத்தட். இப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணக்கூடாது, மேலே தூக்கிட்டு நிற்கும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ணுறது அதுதான். எனக்கு இதில் கிளாத் அவைலபிள் இல்லை. ஸோ நான் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, 7.5 வந்து ஷோல்டர் இன்ச், ஆம்கோல் அது கூட 1/2லேருந்து 3/4 இன்ச் ஸ்லோப் கொடுத்துங்க. அப்போது 8 இன்ச் வச்சுக்கோங்க. 8 இன்ச். ஓகே, செஸ்ட். ஓகே, வெயிஸ்ட் வந்து மேலேருந்து 14.5. ஹைட்டாக இருந்தாங்கன்னா 15 வச்சுக்கோங்க. ஹிப்பு வந்து 22 வச்சுக்கோங்க. நம்ம ஹைட்டை பொறுத்து தான். ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா 22.5 எல்லாம் எனக்கு ஹைட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. நார்மல் சைஸ்க்கு இது வந்து 14.5 வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவல் 21.5. செஸ்ட் வந்து 9 + 2.5 வந்து லூஸ் விட்டுட்டு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, வெயிஸ்ட் வந்து 8.25. ஸ்ட்ரிங்காகவும் கொஞ்சம் லூஸ், மற்றதுலாம் காய்ஞ்சி விடுங்க. ரொம்ப காட்டன், பியூர் காட்டன்னா 1/2 இன்ச்சு லூஸ் விட்டுங்க. 8னா என்னோட ரெடி லென்த் 32, 8 கூட 1/2 இன்ச் சேர்த்து 8.5, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, பேக்குக்கு ஒரு டாட் பிடிக்க போகிறோம். ஸோ 1 இன்ச் பேக்குக்கு. ஓகே, ஹிப்புக்கு வந்து 10.5 வந்து எனக்கு லூஸாகவே நார்மலாகவே எல்லாத்துக்குமே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 10.5, அது கூட ஒரு 1.5 இன்ச். ஓகே, இங்கே எவ்வளோ வருது, 12 வந்து கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து பேக். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இது வரும். ஓகே, பேக்குக்கு மட்டும்தான் ஒரு டாட் வரும், ஃப்ரண்ட்டுக்கு வராது. ஓகே, இங்கே ஸ்லோப் எடுத்துடலாம். ஒரு 3/4 இன்ச் பக்கத்தில் நான் ஸ்லோப் எடுக்கிறேன். நெக் வித் வந்து எப்பவும் போல 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் 4 இன்ச்சு, பேக் நெக் 1 இன்ச். ஓகே, ஜாயின் பண்ணுங்க. 7.5 பாதி 3.25. ஓகே, இப்போ இங்கிருந்து பேக் ஆம்கோலுக்கு வந்து 1.25 to 1.5 வச்சுக்கலாம். இது ஜாயின் பண்ணுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கே எடுக்கலாம். 8 வருது, 8.5 கரெக்டாக வரும். ஓகே, இங்கே இருக்கு இல்லையா, இப்படி வச்சு ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி எடுத்துக்கங்க. இங்கே 1 இன்ச், இங்கே வந்து இது அப்படியே குடஞ்சி. ஓகே, இப்போ இதை வந்து ஆம்கோல் செக் பண்ணி பாருங்கள். அதை விட 1/2 இன்ச் இது ஜாஸ்தியாக தான் வரும். சரிங்களா, இது 9 வருது. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அதனால அது பேக்
கம்மியாக இருந்தால் அவங்க பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கணும்னா இந்த கழுத்து இங்கேருந்து இப்படி போய் இப்படி போய் 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 இப்படி எடுத்துருங்க. ஸ்லிட்டு போல வந்துடாதீங்க. இப்போ இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எங்கிட்ட இருக்கிற பேண்ட்ஸ் ஹைட் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. 15.5 வருது. எவ்வளோ இருக்கும் நான் அப்படியே எடுத்துட்டேன். கேப் ஹைட் வந்து 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டட் சைடில் இருந்து நம்ம ஆம்கோல் வந்து 3.5 மேலே மார்க் பண்ண போகிறோம். ஃபோல்டட் சைட்லேருந்து ஆம்கோல் வந்து எனக்கு 8.5 வந்து இங்கே வருது. ஓகே, இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது இருந்து அப்படியே நம்ம இது ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இனிமேட்டு இது ஃப்ரண்ட் ஆம்கோல், இது பேக் ஆம்கோல். ஓகே, இப்போ நமக்கு ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீ கட் பண்ணியிருக்கேன். வீ கட் எப்படி பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து கிளாத்தை வந்து சென்டராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டட் சைட்லேருந்து நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். நம்ம ஃபோல்டட் சைட்லேருந்து 1 இன்ச் எடுத்துங்க. நான் 1.5 இன்ச் எடுத்து அது ரொம்ப விரிஞ்சிருச்சு. பிளாக்கெட் வைக்கிறதா இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், க்ளோஸ் ஆகி வரும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பிளாக்கெட் வைக்காத நடிக்கி இதோட வித்து வந்து 1 இன்ச் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வரதை வந்து நான் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு 3 இன்ச் வச்சுக்கோங்க. நான் 3.5 வச்சுட்டேன், அதுவுமே பெருசாகிடுச்சு. அதனால நான் கீழே இருக்கிற பாட்டம் கிளாத்தை வந்து இங்கே எடுத்து கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் வந்து அதனால நான் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபோனும் கொஞ்சம் மக்கள் பண்ணது. இது வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா வி ஷேப்புக்கு கட் பண்ணி கிளாத் எடுத்துட்டேன். கிளாத் எடுத்துகிட்டு ஒரு இந்த அளவுக்கு ஒரு துணி எடுத்துக்கங்க. வி ஷேப்புக்கு கொஞ்சம் பெருசாக கீழே வரைக்கும் வர மாதிரி ஒரு துணி எடுத்துக்கங்க. துணி எடுத்துகிட்டு நல்ல பக்கத்து மேலே வச்சு 2 சைடு குண்டூசி குத்திடுங்க. ஓகே, 2 சைடு குண்டூசி குத்திட்டு பின்னாடி திருப்பிங்கன்னா அந்த வி ஷேப் தெரியும். அந்த நேரம் வந்து பின்னாடி திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, பின்னாடி திருப்பிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நல்ல பக்கம் திருப்பிட்டு 1/2 இன்ச்சு விட்டு அந்த துணியை கட் பண்ணிடுங்க. துணி நல்ல பக்கத்து மேலே துணி வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு வச்சு கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பிங்க. நம்ம எப்போவும் நெக்கப் எடுப்போம் அதே ஷேப்பில் தான். ஓகே, நெக்கு வந்து வரைஞ்சடிப்போம். இதில் வந்து வி ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு நடிக்கி இதுக்கு மேலே துணி வச்சுட்டோம். இதை வந்து உள்ளே திருப்பிட்டு அந்த வி ஷேப் பின்னாடி தெரியும் இல்லைங்களா, அதை அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு துணி திருப்பி வச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த துணி தான் பாருங்கள் எக்ஸஸாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் மேலே பேக்கை வந்து நான் ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்து மேலே பேக்கு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிடலாம். ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்லீவில் கீழே பக்கமாக 1 இன்ச் ஃபோல்டட் சைடு, அதாவது மடக்கு பகுதியிலேருந்து இங்கிருந்து இந்த மடக்கு பகுதியிலேருந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து 3 இன்ச். ஓகே, இதே இந்த வி எப்படி கட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் நான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு கட் பண்ணேன். ஓகே, இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து இந்த கை நீளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து ஒரு நீளமாக கிளாத் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, 2 ஸ்லீவுக்கும் எனக்கு வந்து 15 இன்ச் நீளம் வருது. உயரம் வந்து 5 இன்ச். ஓகே, கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, பவு மாதிரி சின்ன பவு மாதிரி டிசைன் வரும். இப்போது இந்த வி கட் பண்ணோம் இல்லைங்களா, இது மேலே இது நல்ல பக்கத்து மேலே ஒரு சின்ன கிளாத் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு சுற்றி குண்டூசி குத்திடுங்க. குண்டூசி குத்திட்டு பின்னாடி திருப்பி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டிச் பண்ணும்போது இந்த வி வந்து நல்லா அகண்டுரும். நம்ம இப்படி எடுக்கும் போது வி நல்லா அகண்டுரும். நம்ம எவ்வளோ கட் பண்ணோம் 1 + 1 2. அந்த 2 வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்தீங்களா, எனக்கு 2 பதிலாக எவ்வளோ இருக்குது. இப்படி குண்டூசி குத்தும் போது செக் பண்ணிக்கங்க எந்த இதுலேயும். அந்த 2 இருக்குது, பட் நான் ஆக்சுவலாக பண்ணது 2 தான். அப்போ வந்து இதை வந்து நான் கரெக்டாக 2 சைஸ்க்கு எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஓகே, இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள். 2.25 வருது. இன்னும் நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். ஓகே,
இப்போ 2 வந்துருச்சு, 2க்கு ஒரு பாயிண்ட். இப்போ வந்து குத்தி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது இந்த ட்ரையாங்கல் மேலேயே நான் போட்டாச்சு. இப்போ திருப்பி வச்சு ஸ்டிச் போட்டுங்க. ஸ்டிச் போட்டு இந்த கிளாத் வந்து இப்படி இங்கே இப்படி இருக்குது. இப்போ இங்கே இப்போ எக்ஸஸ் இருக்குது. இப்போ என்ன இது வந்து இப்போ இப்படி இருக்குது. ஓகே, இதை வந்து ஜஸ்ட் இது அப்படியே இது வந்து நான் அர்கட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சு இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஸ்டிச்சு மேலே படாத மாதிரி அர்கட் பண்ணிக்கங்க நல்லா உள்ள. அது கண்டிப்பாக பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே தள்ளிட்டு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸஸ் கிளாத் வந்து எம்மிங் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து உள்ளே இருக்கிற கிளாத் வந்து நான் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத்தை வந்து இது மேலே எம்மிங் பண்ணிக்கேன். எம்மிங் பண்ணிவிட்டு அந்த 5 இன்ச்சுக்கு வந்து 5 இன்ச்சுக்கு வந்து நம்ம இப்படி கிளாத்து இதோட ஹைட்டுக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, இதை வந்து ராங் சைடு வச்சுட்டு இந்த கிளாத்தையும் ராங் சைடு நம்மளை பார்த்து ராங் சைடு இருக்கிற மாதிரி போட்டுட்டு 2 ராங் சைடுமே நம்ம பார்த்துருக்கணும். ஓகே, போட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது ராங் சைடில் இருக்குது. இது அப்படியே ரைட் சைடுக்கு நம்ம திருப்ப போகிறோம். இப்படி ரைட் சைடு திருப்பணும்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃபோல்ட் பண்ணதில் இந்த ஸ்டிச்சு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சு கவர் பண்ணி இப்படி நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். மூடி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு 1/4 to 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. காட்டன் இருந்தால் இப்படி ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சிங்கனாலே ஸ்டிஃபாக இருக்கும். வேறு ஏதாவது கிளாத்தாக இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து இப்படி இப்படி இதை கவர் பண்ணி இது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து இப்படி ஒரு டிசைன் ஸ்லீவாகவும் நீங்கள் விடலாம். இது ஒரு மாடல் ஸ்லீவ் ட்ரையாங்கிள் ஷேப்பில். இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இது சென்டர் இந்த ட்ரையாங்கிள் சைடில் குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து பவ் வைக்க போகிறோம். இப்படி எடுத்து இந்த நேரம் ஒரு நூல் போட்டு சுற்றி பின்னாடி முடிச்சு போட்டுருங்க. இது இப்படி இருந்தால் இந்த பவ் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இதை வந்து ஜஸ்ட் நான் உள்ளே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது இருக்கு இல்லைங்களா, இது இப்படி இருக்கிறத ஜஸ்ட் இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணோம்னா பவ் வந்து உள்ளே போயிடும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்படியுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்படி தான் விட போகிறேன். ஓகே, பண்ணுறதுக்கு இந்த வீ இருக்குங்களா, 2 வீ இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து நெக்கை மட்டும் கரெக்டான ஷேப்புக்கு எடுத்து கீழே வச்சுருங்க. பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டு இதை வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க. எனக்கு 7.25 வருது. ஸோ 7.25க்கு கேனா ஷீட் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இதோட ஹைட் வந்து 4 இன்ச். இந்த ஹைட் வந்து 4 இன்ச் வச்சுட்டு என்னோடய காலர் இல்லைங்களா, இப்போ இங்கேருந்து நம்ம 6.25 இங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க. அங்கே வந்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க. 6.25 இந்த நேர் வருது. இப்போ இதோட ஹைட்டு வந்து 3 இல்லாட்டி 2.5 நம்ம விஷயம் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் சும்மா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணி எடுத்துகிறேன். அதுலேருந்து லைன் பண்ணதுலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 2.5 போதும். 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 3 கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டு சைட்லேருந்து நம்ம கழுத்து அகலம் எவ்வளோ வச்சோமோ அது 3. ஓகே, இப்போ நம்ம கழுத்து அகலம் 3.5 வச்சிங்கன்னா இங்கே வந்து 3.5 மார்க் பண்ணணும். நான் இங்கே வந்து 36 சைஸ்க்கு இருக்கிறேன், அதனால் 3 40 44 அப்படி எடுக்கும் போது இந்த அகலம் இன்னும் வந்து மாறுபடும். ஓகே, 3ங்கிறது 3.5 ஆகும், 4 ஆகும். ஓகே, இது வந்து இப்போ 3 மார்க் பண்ணிவிட்டு இந்த 3லேருந்து இங்கே இந்த 2.5 இருக்குது இல்லைங்களா, இதுக்கு அப்படியே நம்ம வளைச்சி கொண்டு போக போகிறோம். ஓகே, இது எப்படி கொண்டு போனோம்னா, நமக்கு உங்களுக்கு ஃப்ளாட் கலராக வேணும்னா ஃப்ளாட்டாக ரவுண்டாக வரணும், அந்த மாதிரி கலர் வரணும்னா இந்த 3லேருந்து இதை இப்படி வளைக்கிறத ஒரு 4 வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் கலராக வரும். இப்போ நம்ம வந்து சைனீஸ் கலர் ஸ்டாண்ட் கலர் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டாண்ட் கலருக்கு நம்ம வந்து 3லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் அப்படி எடுத்துகிட்டு இப்படியே கொண்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஸ்டாண்ட் கலர் மாதிரி வரும். இதுவே நல்லா இப்போ இது மேலே நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோட காலர் 7.25 எந்த நேர் வருதுன்னு பாருங்கள். ஓகே, எனக்கு 7.25 கரெக்டாக இந்த நேர் வருது. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காலர் எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். 3/4 இன்ச் ஒருத்தர் வைப்பாங்க, நான் 1 இன்ச் வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அகலமாகவே வேணும். ஸோ நான் 1 இன்ச் வைக்கிறேன். காலர் ஷேப்புக்கு அப்படியே இந்த ஷேப் மாதிரியே நம்ம 1 இன்ச் வரைஞ்சி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நேர் 2 ஜாயின் பண்ணிடுங்க. 8 இன்ச் வர இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு
இந்த நேர் ஜஸ்ட் இப்படி ஒரு கர்வ். ஓகே, ஜாயின்மெண்ட்டு கர்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுக்கிறது இப்படி போய் இப்படி கட் பண்ணிங்க. இந்த காலர் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, காலர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் இது மேலே அயன் பண்ணுறது வந்து அயன் பண்ணிக்கலாம். இதை நான் இது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி இது மேலே ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நான் அந்த காலர் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அது கீழே வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு நல்ல பக்கத்து மேலே இந்த காலர் நல்ல பக்கம் உள்ள மாதிரி போட்டு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா, இது பிகினர் ஸ்பெஷல். ஸோ நான் வந்து காலர் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டாம். ஓகே, இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம், இந்த சைடு ஸ்டிச் பண்ண வேண்டாம், இந்த சைடு ஸ்டிச் பண்ண வேண்டாம். இந்த காலருக்குள்ள உள்பாட்டு இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த உள்பாட்டை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கீழே இருக்கிற ஸ்டிச் மட்டும் நான் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, ஆக்சுவலாக என்னோடய ட்ரைபாய்டு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, அதனால் நான் கையில் வீடியோ எடுக்கிறேன். ஸோ லைட்டாக ஷேக் இருந்தால் மன்னிச்சிக்குங்க. கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகே, சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலை. இந்த ஃபோல்டட் சைடுக்கு 1/2 இன்ச் மேலே கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1/2 இன்ச் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுட்டு இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்தேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, கீழே காலர் ஸ்டிச் பண்ணிங்களா, அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த 1/4 இன்ச் விட்டு இந்த கீழே வரைக்கும் இங்கே கட் பண்ணிடுங்க. அதேமாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிடலாம். ஓகே, இப்போது நான் வந்து கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கட் பண்ணிட்டேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த 2 எண்டுலேயும் நம்ம காலர் எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த சைடும் இங்கே எனக்கு முடியுது பார்த்தீங்களா, எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கீழே மார்க் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா மார்ஜின் ரெண்டாவது இருக்கிறது. 2 பக்கம் நான் அதே மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது அவ்வளோதான். இதை வந்து ஜஸ்ட் அப்படியே திருப்பிடலாம். ஓகே, இதை திருப்பிட்டோம்னா இது உள்ளே போயிடும். ஓகே, ஒத்த கையில் என்னால் எடுக்க முடியல. ஜஸ்ட் இப்படி திருப்பிடுங்க. ஓகே, திருப்பி அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். நான் அயன் பண்ணலை. ஓகே, நல்ல பக்கத்து மேலே எடுத்துட்டு நம்ம காலர் வச்சோம் இல்லைங்களா, காலர் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த நல்ல பக்கத்தில் இந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோம் இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் எடுத்துட்டு, அதாவது இது நல்ல பக்கம் உள்ள லைன் காலரும் நல்ல பக்கம் நம்ம பாரு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா, இதான் காலரோட நல்ல பக்கம், இதான் காலரோட நல்ல பக்கம். இது நம்ம ரெண்டுமே நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி போட்டு ஜஸ்ட்டு சுற்றி நான் குண்டூசி குத்தி வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதை எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டோமோ அதை இப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. நல்ல பக்கத்து மேலேயே வச்சு இது இந்த காலர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கீழே அப்படியே விட்டுருங்க. அதை எடுக்க வேண்டாம். மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோம் இல்லைங்களா, அதை மட்டும் இப்படியே பிடிச்சிட்டு இப்படியே மேலேயே ஸ்டிச் பண்ணிடுங்க. 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/4 இன்ச்சுனா ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச்சு விட்டால் 1/2 இன்ச்சு. ஸ்டிச் பண்ணும்போது 2 துணியுமே இழுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லாவே லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நான் எண்டு பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும் மேலே. ஓகே, இது என்ன பண்ணணும்னா, இது இப்படி எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து நல்ல பக்கம். ஓகே, இது ஜஸ்ட்டு நம்ம இதை கவர் பண்ணி இங்கே நம்ம அயன் பண்ணோம்னா இந்த மேலே எக்ஸஸ் கிளாத் வராது. நம்ம அயன் பண்ணாதனாட்டிக்கு மேலே எக்ஸஸ் கிளாத் இருக்குது. இது ஜஸ்ட் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டு மேலே எக்ஸஸ் கிளாத் இருக்கக்கூடாது. இப்படி தேய்ச்சி விட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நம்ம காலர் ஆகிடு. அதுக்கு முன்னாடி இந்த எண்டு பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இல்லையா, பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணால் சரியாக வராது. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இது இப்படி இருக்கு இல்லையா, இதை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி விட்டு ஒயிட் சைட் நம்ம பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த காலில் வந்து எக்ஸஸ் எவ்வளோ இருக்குது, இந்த நேர், அதாவது இந்த நேர் வரைக்கும் நமக்கு தேவை. இந்த காலர் கூட பார்க்க வேண்டாம், இந்த நேர் வரைக்கும் தேவை. அந்த எக்ஸஸாக இருக்கிறத இந்த நேர் நம்ம ஸ்டிச் எப்படி போட போகிறோன்னா, இங்கிருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நேர் இந்த வி ஷேப், கீழே இருக்கிற வி ஷேப் வந்து எங்கே முடியுதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நேர் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது உள்ளே திருப்பி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ஓகே, நான் காமிக்கிறேன். வந்து நம்ம வந்து இந்த 2 நேர் இப்படி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப எக்ஸஸாக கிளாத் இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நேர் அர்க்காட்டு, இந்த கார்னரில் ஒரு அர்க்காட், இப்படி அர்க்காட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் இப்படியே நம்ம டேர்ன் பண்ணிடலாம். டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக ஏதாவது வச்சு எடுத்துக்கங்க. இந்த கார்னர் வந்து நல்லா ஷேப்பாக எடுத்து விட்டுருங்க. ஓகே, இந்த எண்டு ஷேப் கார்னர் இது எடுத்து விடும் போது இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த கீழே நம்ம ஜாயின் பண்ண இல்லையா, ரெண்டையும்
காலரையும் நெக்கையும் அதை வந்து ஜஸ்ட் இது மேலே பார்த்து இதை வந்து கவர் பண்ணி இப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இது சுற்றியும் இது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வர போகிறோம். ஓகே, இது பற்றி இந்த நேரம் நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு காலர் தப்பு வராது. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு காலர் வந்து தப்பு வராது. இல்லாட்டி இந்த நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துடும். எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் வந்தது. இந்த மாதிரி மெத்தட் ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு மாடல் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, அது ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த நேரம் மேலே பார்த்தீங்களா காலர் விட ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா கீழே தப்பாக வரும். ஸோ நம்ம அது வந்து நல்லா அப்படி இழுத்து விட்டுக்குங்க. ஓகே, இது கையை வச்சு இப்படி நல்லா இப்படி மூவ் பண்ணிங்கனாலே போயிடும்ல. இப்படி நல்லா இப்படி கையை வச்சு இப்படி மூவ் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா காலர் ரெடி ஆயிரும். ஓகே, அந்த சைட் பண்ண மாதிரி இந்த சைட் பண்ணி ஜஸ்ட் இதை இப்படி இப்படியே ஃபுல்லாக உள்ளே விட்டு கவர் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணி இப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம காலர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து காலெலாம் சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம காலை வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சைடு எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிடலாம். திருப்பிட்டு 1.5 இன்ச் எல்லா பக்கம் விட்டோம் இல்லைங்களா, அது போல் இங்கே ஸ்லீவ்லேருந்து இப்படியே கொண்டு வாங்க. இப்படியே கொண்டு வந்து கீழே இந்த ஹிப்பு வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இப்படி கொண்டு வந்து இப்படியே வந்து ஹிப்பு வந்து இங்கே கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரெண்டும் கட்டுற நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இப்படி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த நேரம் ஸ்லிட்டு வருது, ஸ்லிட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் கீழே வரைக்கும் கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்லிட் ரெடி பண்ணிடுங்க. கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த குர்த்தியை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக பின்னாடி டாட் பிடிக்கணும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச் பண்ணுங்கள். பின்னாடி வேஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, சென்டர் பிடிக்கணும் லைன் பண்ணி பண்ணிக்கலாம். அதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கங்க. சென்டர் பாயிண்ட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா மேலே நெக்கில் வச்சிட்டோம் இல்லைங்களா, ஸோ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த வேஸ்ட் லைன் டோட்டல் எவ்வளோ வேல்யூ வருதோ அதில் பாதியே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 22 வந்துச்சு, 11 இன்ச் நான் நடுவில் மார்க் பண்ணிட்டேன். இந்த நடுவில் மார்க் பண்ண லைன்லேருந்து 4 இன்ச் இந்த சைடும் 4 இன்ச் 4 இன்ச் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் நான் 4 இன்ச் மார்க் பண்ணது பாயிண்ட். அந்த 4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் நம்ம டாட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு 1/2 இன்ச் இந்த சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட ஹைட் வந்து 4 வச்சுருக்கேன். ஷார்ட் டாப் நாளைக்கு நான் 4 வச்சுருக்கேன். லாங் டாப்பாக இருந்தால் லாங் குர்த்தியாக இருந்தால் நீங்கள் 4.5 வச்சுக்கோங்க. ஷேப் நல்லா கொடுக்கும். ஸோ எப்பவும் போல் டாட்லாம் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்படி இந்த 1/2 இன்ச்லேருந்து அந்த இதுக்கு மார்க் பண்ணி நம்ம டாட் முடிச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த சைடும் 4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் ஹைட்டு 4 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் சைடு அடித்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட துணி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம 1/2 இன்ச் தான் கீழே ஃபோல்ட் பண்ணுறக்கிட்டோம். அதனால் இந்த ஃபேண்ட்டு கிளாத்தில் வந்து நான் 2 இன்ச் கிளாத் எடுத்து நல்ல பக்கத்து மேலே 1/2 இன்ச் வச்சு உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கீழே எக்ஸஸாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து க்ரிப்பாக நிற்கி இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத் லென்த் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த குர்த்தி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதான் குர்த்தியோட ஃபைனல் அவுட்புட். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.